கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஆரோக்கியமாக உடல் சுகத்தோடு இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதே மாதிரி தம் பிரியாணி, ஹைதராபாத் தம் பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முந்தின நாளே வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே காய்கறி மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ சாட்டர்டே சண்டே எடுத்த vlog தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உண்மையாகவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனலில் டெய்லியும் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி, மிகப்பெரிய தேங்க்ஸ். இனியும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஒரு சின்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட லைக் கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நைட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன். மறுநாள் சண்டே நம்ம சர்ச்சுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. வர வழியிலேயே நர்சரிக்கு போய் கொஞ்சம் பிளான்ட்டுக்கு வந்து பாட்டும் வேணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டோராகவும் வச்சுக்கலாம், அவுட்டோராகவும் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம வீட்டில் ரோஸ் இருந்தது, நம்ம போத்தீஸில் வந்து ட்ரெஸ் வாங்கும்போது ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு பாட் வாங்கிட்டு அப்புறம் அன்றைக்கி மேரேஜுக்கு போனோம் இல்லையா, அங்கே ஆன்ட்டி வந்து கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான்ட்டும் வாங்க போயிருந்தேன். இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா 2 டைப்பில் இருந்துச்சு. ஒன்று மணி பிளான்ட்டு, இன்னொன்று இது வந்து கோல்டு பிளான்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கோல்டு மணி பிளான்ட் வச்சோம் அப்படின்னா நிறைய கோல்டு செய்கிறோமா. ஸோ பார்க்கும்போது எனக்குமே கொஞ்சம் ஆசையாக தான் இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப ரேட்லாம் இல்லை, 120 rupees தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் காலையில் டிஃபனே சாப்பிட்டோம். ஸோ காலையில் இட்லி மட்டும் வச்சுட்டு போயிருந்தேன். தேங்காய் சட்னி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்காய் சட்னிக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு துண்டு பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து கொட்டினதும் சட்னி ரெடி ஆகிடும். ஸோ எப்போவுமே சண்டே ஆனால் நம்ம வீட்டில் மார்னிங் இட்லி தான், அதை மாற்றவே முடியாது. அது அப்படியே ஒரு டைம் டேபிள் மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சண்டே ஆனால் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேரேஜுக்கு முன்னாடிலாம் மார்னிங் எந்திரிச்சதுமே அம்மா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் லேட்டாக தூங்கி எந்திரிச்சதும் குளிச்சுட்டு அவசரமாக சர்ச்சுக்கு சாப்பிடாமே போவேன். நம்ம எந்திரிக்கிறது லேட்டாக இருக்கும். கடைசியில் அம்மா கிட்ட கோவப்பட்டுட்டு அப்படியே ஓடி போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்து தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி நம்மளே எல்லாமே செஞ்சு வச்சுட்டு கிளம்பிட்டு ஓடிடுறோம். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நினச்சி பார்ப்பேன். அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் நம்ம தான் வந்து சமைச்சு கொடுக்கணும். செய்கிற வேலையை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுக்க வேண்டியதுதான். இப்போது பாருங்களேன், நான் கூட செய்கிற வேலை எல்லாமே எடுத்து வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வந்து எனக்கு யார்கிட்டயோ பேசிகிட்டே நான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரியும், என் கூட ஒரு 4 பேர் இருக்கிற மாதிரியுமே ஒரு ஃபீல். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் நமக்குன்னு வச்சுக்கணும். இட்லி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கொஞ்சமாக கார்டனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். உண்மையாகவே நம்ம இந்த கார்டனிங்கில் இறங்கிட்டோம் அப்படின்னா டைம் போகிறதே தெரியல. நான் ஒரு 12 o'clock ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் 2 o'clock வரைக்கும் ஆகிடுச்சு. அப்போவும் சரி அப்புறமே வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் விட்டுட்டு போயிருந்தேன். இந்த பிளான்ட் வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு, பாருங்கள் ஸ்பைடர் கூட இருக்குது. தம்பி சொன்னால், அம்மா ஸ்பைடர் பிளான்ட்னால தான் அதில் வந்து ஸ்பைடர் இருக்காமா அப்படின்னு கேட்டிருந்தான். இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வெளியில் இருந்துச்சு. ஸோ ப்ரோட்டன்ஸ் செடி தான் எல்லாம், அதுலேயும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து பிளான்ட்டில் வச்சுட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பெரிய பாட் வந்து 90 rupees சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி இதில் வந்து கொஞ்சம் ரோஸ் செடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கிறிஸ்மஸ்க்கு போத்தீஸில் ட்ரெஸ் எடுக்கும்போது பிளான்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க, ரோஸ் பிளான்ட்டு. அது இது வரைக்குமே வந்து வச்சுட்டு 1 month மேலேயே ஆகிடுச்சு. ஆனாலும் அது அப்படியே இருந்துச்சு. சரி அதை அப்படியே காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வச்சுட்டேன். ஸோ ரோஸ் பிளான்ட் வந்து நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. இந்த கவரோடு வைக்கவே கூடாது. என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இந்த கவரோடு நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த ரூட்ஸ் வந்து வளர்கிறதுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அந்த செடியில் இருக்கிற கவர்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பாட் வைக்கும்போது கீழே ஒரு லேயர் வந்து கொஞ்சமாக நம்ம உரம் போட்டுறணும். அதுக்கப்புறமா திருப்பி மண்ணை போட்டு மேலே கொஞ்சமாக உரம் ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுறலாம். இது ஒரு 2 daysக்கு நல்லா செட் ஆகணும். 1 week வந்து நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து ஊற்றிக்கணும். கூடவே வந்து நான் ஒரு ஜேட் பிளான்ட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதுக்கு ஒரு பாட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஒயிட் கலர் பாட் ரொம்ப அழகாக இருந்துச்சு, 80 rupees சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இது வந்து இன்டோர் பிளான்ட்டு, நம்ம நிழல்லையும் வெளியிலையும் வச்சுக்கலாம். இதே வீட்டுக்குள்ளேயும் நம்ம இன்டோர் பிளான்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 2 days வெளியில் இருக்கட்டும்னு சொல்லி வச்சுட்டு அப்புறமா எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த செடி. ஃபைனலாக எல்லா பாட்லேயுமே மண், உரம் எல்லாம் போட்டு அதாவது வைக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஸோ ரோஸ் வந்து நமக்கு பூக்கலை அப்படின்னா கொஞ்சம் வெயிலில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பூக்கும். வாரத்துக்கு ஒரு ரோஸாவது பூக்கும். எனக்கும் அப்படி தான், ஒரு மாதத்துக்கு ஒரு ரோஸ் தான் பூத்துட்டு இருந்தது. கொஞ்சம் வெயில் எடுத்து வைக்கவும் இப்போ எனக்கு நல்லா மொட்டு விட்டுருக்குது. ஸோ பூத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சரி சமையல் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா இப்போவே டைம் வந்து 2 o'clock ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைதராபாத் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ ரைஸுமே 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டே பாஸ்மதி ரைஸ் நான் ஊற போட்டுட்டேன். ஒரு 20 minutes ரைஸ் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஒரு பாட் வச்சுருக்கேன் பாருங்கள் ஸ்டவ்வில். இதில் வந்து நான் தண்ணி நல்லா கொதித்த உடனே ரைஸை போட்டுட்டேன். ரைஸ் வந்து ஒரு 3/4 பதம் வெந்தாவே போதும். ஏன்னா ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து தம் போடும்போது ஃபுல்லாக குழஞ்சிரும். அதனால் ஓரளவுக்கு வெந்துடும். இது ஒரு 10 minutesலேயே பார்த்திங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால. ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டு நான் அதை வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டே நான் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட் ஆக்கி எடுத்துகிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த ஹைதராபாத் தம் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நிறைய வேணும். ஸோ வெங்காயத்தை நிறைய இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரே இதுதான். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிடணும். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பேனில். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த வெங்காயத்தை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். பாதி வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தம் போடும்போது கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தலை, புதினா தலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கறி மசாலா பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே தயிர், லெமன், 1/2 லெமன் இல்லை 1 லெமன் கூட புழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாத்தையுமே நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கணும் தனியாக. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில். ஏன்னா சிக்கனில் நல்லா உப்பு இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் இன்றைக்கி வந்து நான் வந்து குக்கரில் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த டபரா மாதிரி இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட 1/2 கிலோ செய்கிற அளவுக்கு சின்னதாக இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால நான் குக்கர்லேயே அதே தம் போடுற மெத்தடில் செய்கிறேன். கடாயில் எண்ணெய் விட்டு வேணுங்கிற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கன் மசாலா எல்லாமே எடுத்து போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் ஆகணும். தண்ணி விடக்கூடாது, சிக்கன்லேயே தண்ணி இறங்கும். ஸோ அதனால் நல்லா ஒரு 15 minutes நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா குக் ஆகிடும். இதே மாதிரி ஒரு சைடில் நான் வந்து சிக்கன் வந்து சுக்கா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பெரட்னாப்பில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெறுமையாக சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்சி வச்சுருந்த கறி மசாலா பொடி இதெல்லாம் மட்டும் போட்டுக்கிறேன். புதினா, மல்லி மேலே போட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு 15 minutes நான் வேக வைக்க போகிறேன். இதுக்கும் அப்படி தான், தண்ணி விடலை. சிக்கனில் இருக்க தண்ணி வந்தாவே போதும். ஸோ இதுவும் ஒன் சைடில் எனக்கு ரெடி ஆகிடும். இப்போது நம்ம இந்த சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அடியே பிடிக்கல, நல்லா சிக்கனும் குக் ஆயிருச்சு. அதே மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. இதில் இருந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம 1 லேயர் ரைஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா செகண்ட் லேயரில் இந்த சிக்கன் கிரேவி போடுவோம். ஸோ நான் வந்து அதுக்கு 1 லேயர் ரைஸ் போட்டேன். கொஞ்சமாக புதினா, மல்லி தூவி விட்டுட்டு அந்த சிக்கன் மசாலாவும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒன்ஸ் நான் வந்து ரைஸ் போட்டு திருப்பியும் கொஞ்சமாக சிக்கன் அந்த மசாலா போட்டு ஆனியன் இருக்குல்லையா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட சேர்த்துக்கணும். புதினா, மல்லி எல்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் கேசரி பவுடர் எல்லோ கலரில் நல்லா கரைச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பவுடர் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சாஃப்ரான் இருக்கு இல்லையா, குங்குமப்பூ, அதையும் கூட நீங்கள் நல்லா கரைச்சி இந்த மாதிரி மேலே ஊற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து கேசரி பொடி தான் போட்டேன். ஃபைனலாக மேலே வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 15 minutes தம் விட்டுறலாம். இன்னொரு சைடில் நான் பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன். ஏற்கனவே ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது கூட தயிரும் உப்பும் போட்டு வச்சுட்டேன். அதுக்குள்ளே எனக்கு இங்கே வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் சர்வ் பண்ண அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ வீட்டில் எனக்கு செஞ்ச கைக்கு தங்க வளையல் வாங்கி போடாத ஒரே ஒரு விஷயந்தான் பாக்கி. அவ்வளோ கமெண்ட்ஸ் சூப்பராக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம்.